விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த ராஜி எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறாங்க. இதைத்தானே நாமளுமே எதிர்பார்த்தோம். ஏன்னா விஜய் மல்லி 2 பேரையுமே அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து காரு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு நடு வழியில் விட்டுருந்தாங்க. விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வேலைகள்லாம் செஞ்ச ராஜி நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நாமளுமே நினச்சிருந்தோம். இப்போ ராஜியையுமே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஞ்சிதா தான் எல்லா விஷயங்களையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கதிரேசன் கொடுத்த டெண்டரையுமே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரஞ்சிதாவை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. ரஞ்சிதா அந்த ஷரத் 2 பேருமே அவங்களோட ஐ கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சதி திட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் இப்போ ரேணுகாவுமே போலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த நிஷாவோட சதி திட்டமாக இருக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிஷா நம்ம ரஞ்சிதா 2 பேருமே க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ராஜியை பழி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ ரேணுகாவுக்கு காப்பெல்லாம் கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் அவங்க ரூமுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இல்லை பரவாயில்ல, நீ இந்த ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு போ, உனக்கு டயர்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை, கதவை ஓங்கி சாத்திடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ விஜய் கையில் இருக்கிற பாட்டில் உடஞ்சிருது. அவங்க கையில் காயமே பட்டுருது. மல்லியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன இருந்தால் கூட தாங்கிப்பாங்க. ஆனால் விஜய் கையில் அடிபட்டுடுச்சு அப்படிங்கிறதால அவங்களால தாங்கிக்கவே முடியலை. இப்போ கோபத்தை ரேணுகா கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாருங்க அவரோட கையில் ரத்தம் வருதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபத்தை காமிக்கிறாங்க. இப்போ ரேணுகா எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? ரேணுகாவை கதிரேசன் கிட்ட ஒப்படைக்க போகிறாங்களா, இல்லை வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.